மேலும் எப்பொழுதேனும் ஷைத்தான் உம்மை மறதியில் ஆழ்த்திவிட்டால் அத்தவறை உணர்ந்து கொண்ட பிறகு அக்கிரமம் செய்யும் இக்கூட்டத்தாரோடு நீர் உட்காராதீர். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், காஃபிர்களுடைய சபைக்கு நீங்கள் போகிறீங்க, போய் தான் ஆகணும். ஏன் அவனுக்கு உபதேசம் செய்யணுன்னா அங்கே தான் போகணும், அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அங்கே அவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி பேசிகிட்டு இருக்கான், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி பேசிகிட்டு இருக்கான். இப்போ கேலி பேசுகிறவனுக்கு அல்லாஹ் கவுண்ட்ரு கொடுன்னு சொல்லலை. ஏன் கவுண்ட்ரு கொடுன்னு சொல்லலை? இருக்கிறதுலையே இப்போ நம்ம மனுஷனுடைய ஒரு மூடு இருக்கு இல்லையா, நம்ம ஒரே நாளில் எல்லா மூட்லேயும் இருப்போம்மா. சில நாள் ஜாலி மூடில் இருப்போம், ஏதோ ஒரு நல்லது நடந்துருச்சு, பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னா பயங்கர ஹாப்பி மூடில் இருப்போம். ஏதோ ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சுன்னா அந்த அன்றைக்கி செம்ம டவுன் மூடில் இருப்போம். இல்லை எவனோ ஒருத்தன் உரண்டை இழுத்துட்டான் அப்படின்னா அந்த டைமில் ஹை பிபியில் இருப்போம். இது மாதிரி மனுஷனுக்கு அந்த இது பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும், சாதகமான சூழ்நிலை இருக்கும் இருக்காது. இருக்கிறதுலையே அல்லாஹ்வுடைய வசனங்களை அவன் கேலி பண்ணிகிட்டு இருக்கான்னா அப்போ என்ன அர்த்தம்? ஷைத்தானியத்தில் அவன் உச்சத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? உன் பேச்சை அவன் சரியாக காது கொடுத்து கேட்கலன்னாலே அவன் முரண்டு பிடிச்சிட்ருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி பண்ணுறான்னா முரண்டில் அவன் பீக்கில் இருக்கான்னு அர்த்தம். அப்போது அவனே ஆக ஒஸ்ட்டு சூழ்நிலையில் இருக்கான். இந்த சூழ்நிலை உபதேசம் செய்வதற்கு தகுதியான சூழ்நிலையே கிடையாது. இந்த நேரத்தில் போய் நீ அவன்கிட்ட சொன்னேன்னா 4 வசனம் ஆல்ரெடி கிண்டல் பண்ணிருப்பான், நீ 5வது ஒன்று சொன்னேன்னா அதையும் சேர்த்து கிண்டல் பண்ணுவான். அப்போ அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த மாதிரி அந்த நோய் அவனுக்கு அவ்வளோ பீக்கில் இருக்குது, உச்சத்தில் இருக்குது. அவனே பயங்கர நோயில் பாதிக்கப்பட்டிருக்கான். அதில் எரியிற நெருப்பில் நீங்கள் போய் தாவா பண்ணுறேங்கிற பேரில் அங்கே போய் இந்த மாதிரி சூழ்நிலை பண்ணிடாதீங்க. அப்படி மீறியும் போனீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, ஏதோ பேசிக்கிறாங்க, ஏதோ டிபேட் நடக்குது அப்படின்னு இருக்குது, ஆனால் ஸ்ட்ரைக் ஆகலை. ஷைத்தான் உம்மை மறதியில் ஆழ்த்தி விட்டால் அத்தவறை உணர்ந்து விட்ட பிறகு, ஆஹா இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் இருந்தேன் அப்படின்னா என் முன்னாடி அல்லாஹ்வுடைய கண்ணியம் கேலி குத்தாக்கப்படுது. அப்போ எனக்கு ரோஷம் வந்தால் நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுல்ல. ஒன்று அவனோட சண்டை போகணும், சண்டை போனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, இன்னும் காரியம் கெட்ட போகுது, இப்லீஸ் ஜெயிச்சிருவான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு நாம் செய்கிற நன்மை என்ன தெரியுமா, அந்த இடத்துலேருந்து நம்ம விலைக்கு வரும். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலிக்குள்ளாக்கப்படுற சபைங்கிறது இது ஏதோ ஒரு 2 பேர் உட்காந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி பேசுகிறாங்க அப்படி மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி விஷயம், எப்படி வீடு கட்டலாம் அப்படின்னு உட்காந்து ஒரு மசூரா பண்ணுறாங்க. அப்போ மசூராவில் ஒருத்தர் சொல்கிறார் லோன் வாங்கி கட்டலாம் அப்படிங்கிறார். ஒருத்தர் சொல்கிறார் குர்ஆன் ஆயத்துலேருந்து எடுத்து போட்டு, இல்லை அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கியிருக்கான், லோன் வாங்கி நம்ம பண்ணக்கூடாது, அது பெரிய நரகத்துக்கு கொண்டு போய் சொல்லும். போடா. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனம் என்ன பண்ணப்படுது, கேலி பேசப்படுது. அப்போ அவனும் கவுண்டர் கொடுத்துட்டு 2 பேரும் அதில் என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவல் கன்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு நம்ம அந்த இடத்துல ஹால் கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. முதல்ல அவன் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. இவன் ஃபஸ்ட்டு ஒரு ஆயத்து சொன்னான், அவன் சரின்ட்டான், அதுக்கப்புறம் இவன் கன்வின்ஸ் பண்ணிட்டான், அவங்க 2 பேருக்கு ஆகிப்போச்சு. ஏதோ உபதேசம் பண்ணலான்னு போத்தா நான் உபதேசம் பண்ண போனேன், நீ கொடுக்குறியா காசுமா, நீ கொடுக்குறியா காசு, நீ சொந்த வீடு கட்டியிருக்கல்ல, இப்போ என்ன என்னை பார்த்து பேசுகிற, சொந்த வீடு இல்லாமல் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற சிறந்த, அப்போ நீ இருந்துருக்கணுமா, நான் கட்டினா ஹலாலில் நீயும் ஹராமில் போய் கட்ட சொன்னானே அவனை, புரியுதா? அப்போ அந்த இடத்துல தேவையில்லாமல் பிரச்சனையாகக்கூடாது. அதே இன்னொரு இடம்